இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. மோடி அமித்ஷாவினுடைய மூக்கின் நுனியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் எல்லா இடங்களிலும் பாஜக படுதோல்வியை சந்திக்கிறது என்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பீகாரையும் பாதிக்கும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் முதன்மையானது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா JNU, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்குது. இங்கு நடைபெற்ற தேர்தலில் தான் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. பாஜகவினுடைய மாணவர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 4 இடங்களிலும் படுதோல்வி, அதாவது 4 பொறுப்புகளிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இங்கே EVM மிஷின் இல்லை, VVPAT இல்லை, இங்கே இந்தியாவுடைய தலைமை தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் கிடையாது, மோடி கிடையாது, அமித்ஷா கிடையாது. இவங்கெல்லாம் வெளியே நின்று தான் பார்க்க முடியும். உள்ள மிக அழகாக தேர்தல் நடந்திருக்கிறது. வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்திருக்கிறது. 2 நாட்கள் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. 2 நாட்கள் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் முடிவுகள் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய RSSனுடைய இளைஞர் அமைப்பு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறத்தாழ 9043 மாணவர்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஏறத்தாழ 67% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடதுசாரி மாணவர் அமைப்புகள் SFI, AASF, AISA, அது மாதிரி DSF, இவங்க 3 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தனியாக இருக்கிறது. காங்கிரஸினுடைய மாணவர் இயக்கம் அவர்கள் அதாவது NSUI என்று சொல்லக்கூடிய மாணவர் அமைப்பும் தனியாக நிற்குது. இப்போ தேர்தல் நடக்குது. 67% வாக்குகள் பதிவாகிறது, எண்ணப்படுகிறது. எண்ணப்பட்டதனுடைய முடிவில் மீண்டும் JNU என்று சொல்லக்கூடியது இடதுசாரிகளுடைய கோட்டை தான். அதை மோடியோ அமித்ஷாவோ RSSஓ நினைத்தால் எதுவும் செய்ய முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. நீங்கள் வாக்குகள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருங்க. வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதாவது மாணவர் பேரவையினுடைய தலைவர் பொறுப்பிற்கு அதிதி மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய SFI, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஏறத்தாழ 1500க்கும் அதிகமான, நீங்கள் பாருங்கள் 9000 வாக்குகள், அதில் 67% தான் பதிவாகிருக்கு. இதில் இவர் தலைவர் பொறுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றவர் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பை விட 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். செயலர் பொறுப்பு